பிறந்து 45 நாட்களான ஆண் குழந்தையை தாயிடமிருந்து பிரித்து கடத்தி சென்ற நபர்கள். என் குழந்தையை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு கண்ணீரோடு புகார் கொடுத்த பெண். சினிமா பாணியில் போலீஸ் நடத்திய அதிரடி ஆக்ஷன். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்து இருக்கக்கூடிய கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ், நிஷாந்தி இந்த தம்பதிக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்னாடிதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்காமா. இந்த நிலையில ஆரோக்கியதாஸ் வீட்டுக்கு வந்த ஒரு பெண், அரசு சார்பில் திட்டங்கள் குழந்தைக்கு இருக்கு, அதை நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சென்னை தியாகராய நகர் பகுதிக்கு ஆட்டோல அழைச்சிட்டு போயிருக்காங்க. நீல நிற சுடிதார் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த தாயும் நம்பி அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ தியாகராய நகருக்கு போனதுக்கு அப்புறமா குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு உனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி குழந்தையுடைய தாய் நிஷாந்தி கிட்ட 100 ரூபாய் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து கடைக்கு போயிட்டு வந்த நிஷாந்தி திரும்பி வந்து பாக்கும்போது அந்த பெண்ணையும் காணும், குழந்தையும் காணும். அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனே சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்துல ஆய்வாளர் தயால் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்ச கண்ணகி நகர் ஆய்வாளர் தயால் தலைமையில தனிப்படை அமைச்சு குழந்தை போன வழி எங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. குழந்தை கடத்தப்பட்ட நிலையில காவல்துறையினருடைய அதிரடி ஆக்ஷனால குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால திருவேற்காட்டுல இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்களாமா. உடனே காவல்துறையினர் விரைஞ்சு அந்த குழந்தைய மீட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடத்தல்காரர்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினருக்கு இப்போ பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு வருது.